சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்குள்ளேயே சாதிய தமிழ் தேசியங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் தமிழ் என்பது உலகத்தினுடைய மூத்த மொழி, ஏன் நீங்கள் போயிட்டு உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு படிக்க சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்க. சொன்னோம் சார். அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, மூன்றாவது மொழி அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழியை அவங்க படிக்கணும். சான்ஸ்கிரிட் இருக்குங்க சாய்ஸில். புரியல எனக்கு. நான் பேசும்போது நான் யார் பேசும்போதும் குறுக்க பேச மாட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த குறுக்கிடு? இங்கிலீஷே வேணான்னு இருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் வேணான்னு தமிழ் நாம் தமிழர் சொல்லலை. நாங்கள் ஹிந்தி வேணும்னு சொன்னோம் சார். ஹிந்தி வேணும்னு சொன்னோம், தமிழ் வேணும்னு சொல்லல. வரேன் ஹிந்தி வேணும்னு சொன்னேன். குறுக்கிட நீங்க எவ்வளவு பேசும்போது நான் குறுக்கிடல. குறுக்கிடுறது சொல்லிடுறேன். டவுட்டா இருக்குல்ல, கேட்டமா இல்லையான்ட்டு. இல்ல சொல்றேன். ஹிந்தி தான் வேணும்னு சொன்னோம். நான் என்ன நரிக்குறவ பாஷை மாதிரி தமிழ் மாறிக்கொண்டிருக்கிறது. சாதியை ஒழிக்கணுமா, சாதி பாகுபாடை ஒழிக்கணுமாங்கிற ஆரோக்கியபூர்வமான ஒரு உரையாடல் இங்க பேச யாருமே தயாரா இல்லை. திணிக்கணும், நீ படிக்கணும், நான் கம்பல் பண்ணணும். அதான் திணிப்பு. சாய்ஸ் கொடுத்தா திணிப்பு கிடையாது. கல்விக் கொள்கையில நாங்க கொடுத்த கல்விக் கொள்கையில எதை திணிச்சிருக்கோம்னா தமிழ்நாட்டுல தமிழை திணிச்சிருக்கோம். அறிவுபூர்வமா இங்க மக்கள் யோசிக்கிறதுனால தான் பாஜக இங்க வரவே இல்லை. உங்களுக்கு தான் தலைவா, எங்களுக்கு வரல. எங்களுக்கு 6-7% வந்துச்சு தலைவா. உங்களோட வரல தலைவா. அதான் தலைவா. நோட்டா கீழே தலைவா. ஐயோ, இந்த நோட்டா கதையவே பேசிக்காதீங்க. நாங்க உலகத்தோட பெரிய கட்சி, உங்களுக்கு சின்னமே இல்ல. உலகத்துல பெரிய ஊழல் கட்சி தான். நான் மறுக்கலையே ஊழல் கட்சின்னு சொல்லல. ஆமா, நான் சொல்றேன். நீங்க முதல்ல ஆட்சிக்கு வந்தாதானே. நீங்க எங்க, நீங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சித்தாந்தம் சார்ந்த விளக்கங்கள், தன்னுடைய சித்தாந்தம் சார்ந்த உரையாடல்களை தவிர்த்துட்டு அடுத்தவங்க கதைக்கு ரைட்டப் எழுதுகிற வேலையை தான் எப்பயுமே நடந்துட்டு இருக்கு. அதான் இப்போ இது உதாரணம். நான் ஒருங்கிணைந்த மனிதத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். இதுதான் என்னுடைய சித்தாந்தம். திருப்பி அந்த வார்த்தையை கூட யாராலையும் திருப்பி சொல்ல முடியல. நான் உலகளாவிய மனிதநேயன்றாரு நாம் தமிழர் சகோதரர். விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஃபாரின் ஐடியாலஜிஸ், அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவங்க நம்ம. நான் சொல்கிறது இந்திய பாரத சமூகம். இந்த தேசத்தில் இந்த லண்டன் மாதிரியான இப்போ முன்னேறிய நாடுகளாக சொல்லப்படுகிற நாடுகள் எல்லாம், ஈவன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இவங்கெல்லாம் ஆதிவாசிகளாக காட்டுவாசிகளாக இருந்தபோது நம்ம நகரங்களை உருவாக்கி நாட்டை கட்டமைத்து கப்பற்படையை கட்டமைத்து வாழ்ந்துருக்கிறோம். இதான் நம்முடைய வரலாறு. அப்போது உலகத்துக்கே பல விஷயங்களை சொல்லி கொடுத்த பாரத சமூகம், தமிழ் சமூகம், இல்லை நம்முடைய பல கலாச்சாரங்கள், நமக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இப்படி இல்லாமல் போயிடும். அந்த அரசியல் தத்துவம் என்ன, இந்திய தத்துவம் என்ன, இந்திய மண்ணினுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன, இதுதான் எங்களுடைய அடிப்படை தத்துவம். இந்திய மண்ணினுடைய பொலிட்டிக்கல் தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் அதற்கு நாங்கள் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம், ஒரு பேர் கொடுக்குறோம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம். நீ பார்த்துருக்கிற இப்போ கம்யூனிசம் என்கிற ஃபாரின் ஐடியாலஜி, திராவிடமா, கார்டுவலுங்கிற வெள்ளக்காரன் எழுதி கொடுத்த ஒரு தத்துவம். இப்போது தமிழ் தேசியமே கூட நீங்கள் தமிழ் தேசியம்னு பேசுகிறீங்களே ஒழிய, அவர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பெருசாக நாங்கள் சாதிக்கலை. தமிழ் தேசியத்தில் நாடார் தமிழ் தேசியம் இருக்குது, பிள்ளை தமிழ் தேசியம் இருக்குது. உள்ளே பூந்து பேசினா எவ்வளோ விஷயம் இருக்கலாம். இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்குள்ளேயே சாதிய தமிழ் தேசியங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் சொல்கிறத நீங்கள் மேடைக்காக மறுக்கலாம், உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இதுதான் இங்கே இருக்கிற உண்மை. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் தமிழ் என்பது உலகத்தினுடைய மூத்த மொழி, ஏன் நீங்கள் போயிட்டு உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு படிக்க சொல்லக்கூடாதுன்னு கேட்டீங்க. சொன்னோம் சார். புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் சொன்னோம். 3 லாங்குவேஜ் ஃபார்முலா சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற டிராஃப்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில், அதாவது ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிற மொழியை ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்கள் 3வது மொழியாக படிக்கணும். அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, 3வது மொழி அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழியை அவங்க படிக்கணும். சான்ஸ்கிரிட் இருக்குங்க சாய்ஸில். இல்லை, இப்போ புரியல எனக்கு. நான் பேசும்போது நான் யார் பேசும்போதும் குறுக்க பேச மாட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த குறுக்க? ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல சான்ஸ்கிரிட் இருக்குன்னு. இப்போ உத்தரப்பிரதேச மாணவர் இல்லை பீகார் மாணவர் நான் ஏன் தமிழ் படிக்கணும் அப்படின்னு போராட்டி இருக்கணும் நியாயமாக. ஆனால் அவங்க போராடல. இங்கே நம்ம என்ன சொன்னோன்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிற, ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்கள் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கிற மொழியை 3வது மொழியாக படிக்க வேண்டும். சான்ஸ்கிரிட் இல்லை, 3வது மொழியாக படிக்க வேண்டும். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கிற மொழியை.
திரும்பி ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள், அதாவது ஹிந்தி பேசாத தமிழ்நாடு, மலையாளம், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நாம் ஹிந்தியை ஒரு மொழியாக படிக்கணும் 3வது மொழியாக. இதுதான் முதல்ல கல்விக் கொள்கை சொன்ன விஷயம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகாக எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், 3வது மொழியாக ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், எந்த மொழி, இந்திய மொழிகள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அதில் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். இதில் திணிப்பு எங்கேயுமே இல்லை. இல்ல சார், ஆனால் இங்கிலீஷே வேணான்னு இருக்காங்க. நீங்க இங்கிலீஷ் வேணாம்லாம் அவங்க சொல்லலை. இங்கிலீஷ் வேணாம்னு தமிழ், நாம் தமிழர் சொல்லலை. அவங்க தமிழே வேணும்னு சொன்னாங்களா? தமிழே போதும். தமிழ் உலக தொடர்புக்கு தேவைன்னா மட்டும் இங்கிலீஷை சொன்னோம் சார். ஹிந்தி வேணும்னு சொன்னோம், தமிழ் வேணும்னு சொல்லல. வரேன் குறுக்கிடும். நீங்க எவ்வளவு பேசும்போது நான் குறுக்கிடல. குறுக்கிடுறது டவுட்டா இருக்குல்ல, கேட்டமா இல்லையான்ட்டு. இல்ல சொல்றேன், ஹிந்தி தான் வேணும்னு சொன்னோம். நான் என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே தமிழ் மேலே அக்கறைப்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் தெரியலங்கிறதுல வருத்தப்பட்டிருக்கணும். இன்றைக்கி நீ போய் மெரினா பீச்லேயோ இல்லை ஒரு பார்க்லேயோ ஒரு 10 தமிழ் குழந்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அரை பக்கம் தமிழில் எழுதி கொடுத்து அதை படிக்க சொன்னீங்கன்னா அந்த தமிழ் குழந்தைகளால் படிக்க முடியல. தமிழ் என்பது பேச்சு வடிவத்தில் மட்டுமே இருக்கிறது, எழுத்து வடிவத்தில் இல்லை. இன்றைக்கு பல இளைஞர்கள் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்ஸ் நல்லா காட்ட முடியும் தமிழ் படிக்க தெரியாத வழக்கு. தமிழ் வழக்காடு மொழிக்கு இப்பவும் கேட்டுட்டு போராடி, தமிழ் வழக்காடு மொழியில் நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க. நான் சொல்கிறது பேச்சு வடிவம் மட்டுமே இருக்கிற, எழுத்து வடிவம் அழிந்து போயிருக்கிற நரிக்குறவ பாஷை மாதிரி தமிழ் மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரிலனா அவன் திருக்குறளையும் சங்க இலக்கியங்களையும் எப்படி படிப்பான்? இந்த ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான விடையை தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசியல் சித்தாந்தமும் எந்த அரசியல் கட்சிகளும் பேசவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அதற்கு தீர்வை கொடுத்தது. நீங்கள் தமிழ் புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், தமிழை கட்டாய மொழியாக மாற்றிருக்கோம். திணிப்புனா என்னப்பா? திணிக்கணும், நீ படிக்கணும், நான் கம்பல் பண்ணணும், அதான் திணிப்பு. சாய்ஸ் கொடுத்தா திணிப்பு கிடையாது. கல்விக் கொள்கையில் நாங்கள் கொடுத்த கல்விக் கொள்கையில் எதை திணிச்சிருக்கோம்னா, தமிழ்நாட்டில் தமிழை திணிச்சிருக்கோம். ரீஜனல் லாங்குவேஜை நீ கட்டாயமாக படிக்கணும்னு சொல்கிறோம். ஒரு மொழியாக இல்லை, பயிற்று மொழியாக படிக்கணும்னு சொல்கிறோம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழாக இருக்கணும்னு சொல்கிறோம். கணக்கையும் அறிவியலையும் சமூக அறிவியலையும் நீ தமிழில் படிக்கணும்னு சொல்கிறோம். குறைந்தபட்சம் ஆரம்ப பள்ளி வரை, அதிகபட்சம் 8ஆம் வகுப்பு வரை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழாக இருக்கணும்னு சொல்கிறோம். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு மொழியாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குழந்தைகள் ஒரு மொழியாக கண்டிப்பாக படித்தாகணும்னு சொல்கிறோம். இது எந்த கட்சி இங்கே சாத்தியப்படுச்சுது? 2005 தமிழ் லேர்னிங் ஆக்ட்னு சொல்லி திமுகவில் பேரளவில் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்தலை. அதை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடுத்தவங்க திமுகவுடைய வழக்கறிஞர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். இதுதான் இங்கே இருக்கிற தத்துவம். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் முன்வைக்கிறோம், மொழியின் அடிப்படையிலான ஒரு இனவாதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொல்கிறீங்க. வெறும் மொழியில் அடிப்படையில் மட்டுமான ஒரு இனவாதம் என்பதை அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன வரைவியல் கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. இன வரைவியல், அதாவது இனத்தை வரையறுக்கிறதுக்காக குழுவாக போவாங்க இன வரைவியல் படிக்கிறவங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினரி இருக்கும். ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு இனத்தை வரையறுக்க முடியாது. அங்கே பெண் கொடுத்து பெண் எடுக்கணும், அவங்களுக்குள்ள வழிபாடு ஒரே மாதிரி இருக்கணும், இறைவனுக்கான பூசைகள் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த கொஸ்டினரியில் எல்லாம் வரும். இன வரைவியல்ல ஒரு மொழியின் அடிப்படையில் மட்டும் ஒரு இனத்தை வரையறுக்க முடியுமானா முடியாது. எல்லாமே ஒன்றுபட்டு தான் வரணும். இந்த வரைவியல் கொள்கையின்படி எது வரும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னால் சாதி தான் வரும். சாதி தான் இனமாக இருக்க முடியும் அறிவியல் பூர்வமாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 2 பேருமே இனவாத கொள்கை இல்லாத இனவாத கொள்கையை பேசுறதுனால இருக்கிற இனவாதமான சாதியை நீங்கள் தூக்கி புழுதி வாரி அரைச்சிடுறீங்க. சாதியை ஒழிக்கணுமா, சாதி பாகுபாடை ஒழிக்கணுமாங்கிற ஆரோக்கியபூர்வமான ஒரு உரையாடல் இங்கே பேச யாருமே தயாராக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சாதி பாகுபாடுகளை ஒழிக்கணுங்கிறேன். நீங்கள் 4 சமூகத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற வெகுஜன தாழ்வு மனப்பான்மையை அவங்களுடைய வரலாற்றை சொல்லி உடைக்கணும்னு சொல்கிறேன். அதனால தான் நான் ஏனையரும் பெரும்பறையன்னு பேசினேன். ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவருடைய பெரும் புகழை பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சமூகத்திற்கும் எல்லா ஸ்டேட்டோடையும் தொடர்பு இருக்குது தம்பி. இதுதான் உண்மை. இங்கே இருக்கிற வன்னியர்கள் அங்கே இருக்கிற ராஜபுத்த உறவினராக நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிற கோனார் சமூகம் அங்கே இருக்கிற யாதவர்களை உறவினராக நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிற கொங்கு சமூக மக்கள் அங்கே இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற சாதியோட தொடர்பு இருக்கிறதுன்னு அவங்க உணர்றாங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் இங்கே நீங்கள் இனவாத கட்டமைப்பு இங்கே ஏற்படுத்துவீங்க? அறிவியலுக்கு புறம்பான இந்த மாதிரியான இனவாத கட்டமைப்புகள் எல்லாம் அழிந்து தான் போகும். நீங்கள் சயின்டிஃபிக்கலாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 50 வருஷம் ஓட்டலாம், திராவிட சினிமா ஓட்டின மாதிரி. 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் இளைஞர்கள் அறிவுபூர்வமாக புத்தகங்களை புரட்டும் போது ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்கள் அழிஞ்சிருங்க. அறிவுபூர்வமாக இங்கே மக்கள் யோசிக்கிறதுனால தான் பாஜக இங்கே வரவே இல்லை.
அததான் நம்ம போய் இதெல்லாம் சொன்னதுக்கு பழைய தான். கதை சார் தலைவா. இல்ல சார், தலைவா நீங்க சொன்னதானே தலைவா 2 நான் மாசம் கழிச்சு சொல்றேன். பாருங்க நாங்க தலைவா எந்த நீங்க தானே percentage சொன்னீங்க நாங்க எங்களுக்கு முடிஞ்சிடும்ட்டு. உங்களுக்கு தான் தலைவா எங்களுக்கு வரல, எங்களுக்கு 6-7% வந்துச்சு தலைவா. பாருங்க உங்களோட பாருங்க வரல தலைவா, அதான் தலைவா. ரிசல்ட் வரட்டும் நோட்டா அப்புறம் பேசுங்க. கீழே தலைவா. ஐயோ ஐயோ இந்த நோட்டா கதையவே பேசிட்டு தலைவா. இருக்காதீங்க. அததான் நாங்க தலைவா. நோட்டா வாங்கின நீங்க எலெக்ஷன்ல திமுக வந்துட்டீங்கன்னா டெபாசிட் வாங்கல. அத்தைக்கு மீச முளைச்சு ஆ. சித்தப்பா வாங்கின உங்களுக்கு சின்ன பிறகு இருக்கான்னு முதல்ல பாருங்க. நீங்க சொல்ற கதை அதான் சொல்றேன். நாங்க உலகத்தோட பெரிய நீங்க- கட்சி, உங்களுக்கு நீங்க- சின்னமே இல்ல. நீங்க உலகத்துல பெரிய ஊழல் கட்சி தான், நான் மறுக்கலையே. ஊழல் கட்சின்னு சொல்லுங்க. ஆமா நான் சொல்றேன். நீங்க முதல்ல நான் ஆட்சிக்கு சொல்றேன். வந்தாதானே அதான் நீங்க எங்க நீங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வரல. வெறுங்கரண்டிய நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நோட்டாவோட போட்டி போடுறீங்க. நோட்டாவோட நாங்க போட்டி போட்ட பொது எலெக்ஷன்ல நீங்க ஒரு திமுக கருத்து கேட்டீங்க, டெபாசிட் நீங்க வாங்கல. நையாண்டி பண்ணீங்க, நான் நையாண்டி நான் பண்ணேன். கருத்தியல் பேசுனேன். நான் கருத்தியல் பேசுனேன். நீங்க ஒரு போய் பேசுறீங்க. நீங்க ஒரு நான் கருத்தியலுக்குள்ள உங்களை கேள்வி கேட்டேன், நீங்க அவதூறு பேசுறீங்க. அஸ்வத்தாமன் கருத்தியலுக்குள்ள வாங்க. அவரை தவிர யாருமே உண்மை பேச மாட்டாங்க. அப்படி தராசை தூக்கி பிடிச்சோம்னா இல்ல பாருங்க, அவர் நீங்க எப்படியோ எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணு எடுத்து நீங்க நான் போய் பேசினா தரவோட நிரூபிங்க. நான் பொய்யே பேசுறதா வச்சு அததாங்க சொல்றேன். நீங்க நான் பேசும்போது நீங்க சொல்லுங்க. கருத்தியலுக்குள்ள நான் வாங்க. பேசுறேன். எதுக்குள்ள அஸ்வத்தாமன், வரணும், பொய்யே சொன்னாலும் எதுக்குள்ள நம்ம மறுத்து வெளியே பேசலாம். ஆனா இதுக்குள்ள பேசவே வாங்க. விடாம இருக்கிறது நல்லா இருக்காது இல்ல? ஏங்க நான் என்னுடைய மறுப்பை தாங்க சொல்றேன். தமிழ் பொய்யுக்கு மட்டும் தேசியம், மறுப்பு சொல்லிட்டு நான் தமிழ் அமைதியா தேசியம், இருக்கேன். இந்த படம் இல்ல தமிழ் அது மாதிரி தேசியம் பாக்குறாங்கல்ல, படம் அவங்க புரிஞ்சு இல்ல, இல்ல. பாக்குறாங்க. ஐயா, நான் முடிச்சிட்டேன். 50 வருஷம் ஓடுன்னு சொன்னாரு. 50 வருஷம் ஓடுற படம் என்னன்னு நான் பார்த்தேன். இவங்க சொல்ற படம் ஓடிச்சா இதே ஊர்லன்னு பார்த்தேன். அது வந்து ரொம்ப கம்மியா ஓடி இருக்குது. நாங்க சொல்ற படம் 1 விழுக்காடுல இருந்து 4 விழுக்காடு வந்து 4 விழுக்காடுல இருந்து 7 விழுக்காடு ஓடிச்சு. எங்க ரசிகர்கள் கூடிட்டாங்கன்னு நான் சொல்றேன். நான் அவர் சொன்ன கருத்தியலுக்கு தான் நான் கருத்தியல் சொல்றேன். சரிங்களா? பேசுங்க இல்ல, பேசுங்க. தமிழ் தேசியத்துக்கு இங்க வேலை இருக்காது. இது ரொம்ப எளிதுங்க. இல்ல சார், தமிழ் தேசியம் சயின்டிபிக்கா இல்ல, நான் என்ன சாதியா இருக்காங்க இங்கன்றது. நான் என்ன சொல்றேன், நான் சாதியா உலகத்துல இந்தியா தவிர வேற எந்த நாட்டுல சாதி அமைப்பு இருக்கு? இது நீங்க பாருங்க. இந்தியாவுக்குள்ள சாதிய கட்டமைப்பு எப்படி பார்ப்போம்? நீங்க கைபர் போலன் கணவாய் வழியா ஆரிய குடியேற்றம் நடந்ததுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஏன் நான் இது அதுக்குள்ளெல்லாம் தொட விருப்பப்படலைன்னா, நான் வந்து ஐயா அஸ்வத்தாமனுக்கு பதில் சொல்றதுக்காக வரல. நான் என்னோட கருத்தை புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ கூட நான் ஏன் அவர் கூட நான் மோத வேண்டியதாயிருந்தா, அவர் அதை நையாண்டி பண்ணும்போது நான் சாதாரண மனித ஒரு உணர்வால தள்ளப்படுறேன். அதனால தான் நான் பதில் சொல்றேன். மற்றபடி அவரை நோக்கி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. இப்போ நாங்கள் போலியான தேசியவாதம் பேசணும்னு சொல்கிறாங்க. ஒன்று பண்ணுவோம். அவர் சொல்கிறாருல்ல, மொத்த இதையும் அழிச்சு இந்த மொழிவாரி மாகாண சட்டத்தை அழிச்சிடுவோம், எல்லாரும் ஒரே ஆளாக ஆயிடுவோம். அப்போ இந்த கோட்பாடை பேசலாம். ரொம்ப தமிழை பற்றி கவலைப்பட்டார்ல, தமிழ் வந்து நாங்கள் முன்னேற்றிடுவோம், நாங்கள் அதை தான் முயற்சி பண்ணுறோம்னு சொல்கிறாங்கல்ல. இவர் சொன்ன இதே கவலை திமுக மேலே எங்களுக்கு உண்டு. தமிழை வந்து கட்டாய படமாக்காமல் இருமொழி கொள்கைன்னு வைத்து ஆங்கிலத்தை கட்டாயமாகவும் இன்னொரு மொழி தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ இங்கே வைத்து கொள்ளலான்னு தான் ஐயா அண்ணாதுரை காலத்துலேருந்தே தொடர்ந்து வரப்பட்டது. அது ஏமாற்றும் நாங்களும் சொல்கிறோம். அந்த கருத்தை சொல்லிட்டு தெருதோறும் தமிழை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். வழக்காடு மொழி ஆக்கணும்னு நாங்கள் போராடுறோம். நாங்கள் போராட்டங்களை முன்வைக்கிறோம். பாஜகவோட நிலைப்பாடு என்ன? இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, நான் கேட்குறேன், பாஜகவில் எத்தனை ரெப்ரஸன்டேஷன் அனுப்புனாங்க? பாஜக ஐயா அண்ணாமலை போராடி இருக்கிறாரா தமிழ் வழக்காடு? இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. ஒரே முயற்சியில் மாற்றிட முடியுமா? முடியாதா? மாற்றுங்கன்னு சொல்கிறேன். இன்னொன்று சொன்னார், நீங்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா? தொடர்ச்சியாக கேட்டேன். யார் கேட்டான்னு. ஐநா சபை வரை இலங்கை தமிழர்கள் அவர்கள் பாணியில் தமிழ் இந்துக்களுடைய பிரச்சனை ஐநா சபை வரை பேசப்பட்டது. 1,00,000 பேர் கொத்தாக செத்து போனார்கள் ஒரே நாளில். முள்ளிவாய்க்கால் காலங்களில் ஒரே நாட்கள் 50,000 பேர், அந்த 2-3 நாட்கள் 1,00,000 பேர் செத்து போனார்கள். இது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பாகிஸ்தானில் 2 விழுக்காடு 3 விழுக்காடு 1 விழுக்காடு இருந்த இந்துக்கள் கொடுமைப்படுத்த யார் இவங்ககிட்ட வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து? அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பேசவில்லை, எந்த கட்சியுமே கேட்கல. பாகிஸ்தானில் இருக்கிற எந்த கட்சி, எந்த இந்து அமைப்பு அப்படியே ஐயா மோடி கிட்ட வந்து மனு கொடுத்து நாங்கள்லாம் மத ரீதியில் கொடுமைப்படுத்த போகிறோம்னு சொல்லிச்சு? எங்கே வந்து பங்களாதேஷ்லேருந்து எங்கே வந்து சொன்னாங்க? அல்லது ஆப்கானிஸ்தானில் யார் வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க? என்னமோ இவங்கெல்லாம் சொன்னப்போதும் நீங்கள் மனு கொடுக்கலீங்க, கொடுத்துருந்தா உங்கள் பேர் சேர்த்துருவோம்னு சொல்கிறதில்ல. இது அபத்தமானது. நான் இப்போ சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன். இப்போ கேட்டுட்டோம்ல, இப்போ போது நீங்கள் பாஜகவோட முக்கிய ஒரு உறுப்பினர் தானே, நீங்கள் ஒரு செய்தி தொடர்பாளர் தானே, செய்திகளை கடத்தக்கூடியவர் தானே. இது அண்ணாமலை பார்ப்பார்ல, இப்போ சேர்த்து விடுங்க, நாங்கள் கும்பிட போடுறோம். நீங்கள் உண்மையால் அக்கறை இருக்கணும் தான். இப்போ இதெல்லாம் போலிவாதம். இந்திய தேசியம் என்கிற ஒன்றே கட்டமைக்கப்பட்டது. அது சரியாக அமையல. உரிய மாநிலங்களுக்கு உரிய மொழிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலை அப்படின்ற கோட்பாட்டினால தான், அதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு அண்ணாதுரை அவர்களே திராவிட நாடு எல்லா இந்த தென் மாநிலங்களையும் ஒன்றிணைத்து திராவிட நாடு வேணும்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நகர்த்தப்பட்டார். அப்போது இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மொழி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல நாடுகளாக மாறும்.
ஒரு இனம் தான் இருக்கணும், இந்தியா பூரா இந்தி தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பல நாடுகள் உருவாகும். பல மொழிகள் இருக்கலாம், பல தேசிய இனங்களுக்கு உரிமை ஒன்று நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா இந்தியா ஒரு நாடாக இருக்கும். இதை கையாண்டா ஒருவேளை தேசியம் தப்பி பிழைக்கலாம், இல்லை தேசியம் தப்பி பிழைக்காது. அப்போ தமிழ் தேசியம் வளர்ந்து இங்கே தமிழ் தேசியம் இங்கேன்னு சொன்னால் அங்கே தெலுங்கு தேசியம், மலையாள தேசியம், வங்காள தேசியம் எல்லாம் உருவாகி நாடு துண்டு துண்டாக போவோம். ஒருவேளை அந்த புனித காரியத்தை ஐயா மோடி அவர்கள் தேசபக்தின்ற பேரில் செய்வார், இல்லை மத பக்தி என்று சொல்கிற பேரில் செய்வார், செய்யட்டும். ஒரே ஒரு புள்ளியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படியே இஸ்லாமிய சகோதரர்கள் நெய்யொழுக பேசுறது, தேனொழுக பேசுகிறாங்கல்ல, எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிகளாக இருக்காங்க நீங்கள் பார்த்து. இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் எத்தனை இஸ்லாமியர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளா பதவி உயர்வு பெற்றாங்கன்னு பாருங்கள். மாறா எத்தனை நீதிபதிகளோட பதவி உயர்வு தடுக்கப்பட்டது, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்னால் பேச முடியும். நான் என்ன சொல்கிறேன், வெறுமனே வேண்டாம், காரணமே வேண்டாம். இத்தனை ஆண்டு காலத்தில் எத்தனை பேர் ப்ரொபோஷனேட்டாக பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை இஸ்லாமியர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தான், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்தாங்க. 5 ஆண்டுகளை போன 5 ஆண்டுகள் யார் இருந்தாங்க, இப்போ ஏன் வந்தாங்க? அவ்வளோ இஸ்லாமிய சகோதரர்கள் மேலே அக்கறை இருக்கிறவர்கள் ஏன் ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கும் சேர்த்து ஐயா பதில் சொல்லிட்டோம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.